வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, தொடர்வோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எபிசோட்ஸை. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி திரு ஐனா கண்ணன் அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார். வணக்கம். வணக்கம் கணேஷ். நாம் எம்ஜிஆர் கலைஞர் அவங்களுடைய ஊழல் அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருந்த விரிசலை பற்றி பேசினோம். கொள்கை அடிப்படையிலும் கூட அவர்களுக்கு ஒரு விரிசல் வர்றதுக்கான காரணம் இருந்துச்சு. உங்களுக்கு 1969 செப்டம்பர் 13 அப்போவே கலைஞர் மார்ச்லேயே அந்த வருஷம் முதல்வர் ஆயிடுறார். அப்போவே எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு, மது பெர்மிட்டுக்கு எதிராக ஒரு அறிக்கை, மதுவுக்கு எதிராக ஒரு அறிக்கை எம்ஜிஆர் விடுறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, இது ஒரு மான் வேடர்கள் மத்தியில் மாட்டிக்கிட்ட மான் மாதிரி இருக்குது தமிழகம். எப்படி உதாரணம் சொல்கிறார் பாருங்க. என்ன, இங்கே நாங்கள் மட்டும்தான் மதுவிலக்கு வச்சுருக்கோம், சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் மது ஓடுது பக்கத்து ஸ்டேட்ஸில். அப்போ நாம் எப்படி நாம் எப்படி காப்பாற்றிக்கிறது, நம்மளை நெருங்கி வந்துட்டுருக்கு இது. அதனால் மதுவை தடுக்க முடிகிற ஒரு சக்தி இல்லை. அதனால் மது பெர்மிட் இதெல்லாம் மத்திய அரசு நீக்கணும். இதை அவங்க அப்படின்ற மாதிரி கலைஞர் சொல்கிறார். இல்லை, எம்ஜிஆர் 13 செப்டம்பர் 1969 ஒரு அறிக்கை விடுறார். அவர் படங்களில் கூட குடிக்க மாட்டார், மதுவுக்கு எதிராக இருக்க மாதிரி தான். அவர் குடியிருந்த கோவில் நினைக்கிறேன், அதில் மட்டும்தான் சத்தியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது அவர் குடிபோதையில் அவர் கனவுல அந்த குடிச்சிட்டு அவர் குடிக்கிற மாதிரியும், அவருக்கு எதிராக அவர் உள்ள இருக்க மனசாட்சி அவரை கேட்குற மாதிரியும், நீ மனுஷன் தானா இப்படி குடிக்கிறியே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பாடல் காட்சி வச்சுருப்பார். ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டார் படத்தில். அவர் பிடித்த ஒரே ஒரு கையில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி வந்த ஒரே ஒரு படம் கூண்டு கிளி, 1954 சிவாஜி கணேசன் அவர் நடித்த ஒரே படம். அதற்கு கூட பெரிய ரகளை பண்ணி அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்புறம் ராமண்ணான்னு நினைக்கிறேன், அவர் அவரை வற்புறுத்தி இல்லை நீங்கள் இதை பண்ணியே தீரணும்னு சொல்லி அவர் ரெஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி பெரிய ஆக்டர். 54 அவ்வளோ பெரிய ஆக்டர் கிடையாது. 54 அவர் ஒரு அளவுக்கு வெளியே வந்திருக்கார். ஆனால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இன்னும் அவருக்கு வரல. 54 மலைக்கள்ளன் பாலிசிஸ். ஆமாம், அவர் சொல்கிறார் அது வேண்டாமே அப்படின்றாரு. அப்புறம் அதில் பிடிக்கிற மாதிரி. அப்போ அதை வாலி கேட்குறார் பின்னாடி, இந்த குடியிருந்த கோவில் அவர் தான் அந்த பாட்டு எழுதுறாரு. அப்போ நீங்கள் குடிக்க மாட்டேன், இவர் அந்த மாதிரி பாட்டு வேண்டாமே, அந்த காட்சியை வேண்டாமேன்றார் எம்ஜிஆர். என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் கூண்டுக்கிளியில் சிகரெட் பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்களே அப்படின்றார் வாலி. அப்போ நான் பெரிய நடிகர் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் திட்டமிடலை அந்த நேரத்தில் என்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கணும்ன்ட்டு. அதனால் அது அந்த காலம், இது இந்த காலம் அப்படின்றார். அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளை மாற்றி அமைக்கிறாங்க குடியிருந்த கோவிலில். அதனால் 13 செப்டம்பர் 1969 மதுவுக்கு எதிராக ஒரு அறிக்கை தரார். அந்த அறிக்கையில் ஆனால் என்ன தொக்கி இருக்குன்னா, நாங்கள் பரிதவிக்கிற ஒரு நிலையில் இருக்கோம், எங்களை சுற்றி ஆபத்து இருக்குது, நாங்கள் மட்டும் எப்படி எங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தொக்கி இருக்கு. ஒரு 2 வருஷத்திற்கு அதற்கு பிறகு அது தொடர்பாக எந்த நகர்வும் இல்லை. இதில் என்னென்னா, உங்களுக்கு 1953 ராஜாஜி மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது 2 தடவை ஆண்டிருக்கார் தமிழ்நாட்டை. 1937 ஒரு தடவை, அதற்கப்புறம் 1953 ஒரு தடவை ராஜாஜி. 53 வரும்பொழுது அது வரைக்கும் மது இருந்ததை அவர் தளர்த்தி மது விலக்க அறிமுகப்படுத்துறார். மதுவை ஒழிக்க இருந்தது அது வரைக்கும். ஆமாம், இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்ததா இல்லை பர்மிட் பேஸ்டா? இல்லை, குடிக்கலாம், யார் வேணாலும், கள்ளுக்கடைகள்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி. அவர் மதுவிலக்க அமல்படுத்துகிறார். மதுவிலக்கு அமல்படுத்தினா அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் தீர்வை போயிடும். அது ஒரு பெரிய வருவாய்க்கான ஒரு பெரிய முதல் ஊற்று அது. அப்போது அந்த சோர்ஸ் போயிடுச்சுன உடனே அப்போ தான் முதன்முறையாக அவர் விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறார். உங்கள் வணிகர்களுக்கு தெரியும், சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அவர் கொண்டு வந்தது தான் ராஜாஜி விற்பனை வரி அப்படின்றது. ராஜாஜி கொண்டு வரார். ராஜாஜி கொண்டு வந்த பிறகு, ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் மதுவிலக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறார். ஏன்னா அது காங்கிரஸினுடைய கொள்கை. பல இடங்களில் மதுவிலக்கு இல்லை, காங்கிரஸ் ஆளுகின்ற பல இடங்கள்லேயே இல்லை. மகாராஷ்டிராவில் இல்லை, மற்ற இடங்கள்ல இல்லை. அந்த காலத்தில் குஜராத்தில் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா குஜராத்தில் காந்தி பிறந்த இடம் அப்படின்றதுனால அங்கே இருந்துச்சு. இப்படி இந்த மதுவிலக்க காமராஜர் மட்டுமில்லை, அதற்கு பிறகு அண்ணா கூட, அண்ணா வந்த உடனே மாற்றிடுவாரோ
அதை மாற்றணுன்ட்டுலாம் பெரியார்லாம் சொன்னார். ம். அதனால் அதில் கிடைக்கக்கூடிய வருவாய் பெரியார்லாம் அலோவ் பண்ணுங்க. ஆமாம், முதல்ல கள்ளுக்கடைக்கு எதிராக போராடின பெரியார் ஒரு காலத்தில் கள்ளுக்கடைகளை திறக்கணும், அதில் தப்பு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை நம்ம நல்ல காரியங்களுக்கு, நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். 26 கோடி ரூபாய் வருமானம் அதிலிருந்து வரப்போகுது. இப்போ வந்து 50,000 கோடி வருது. அப்போ வெறும் 26 கோடி. அந்த 26 கோடியில் பல நல்ல திட்டங்களை பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இப்போது கலைஞர் வந்து அவர் ஆசைப்படுறார் அதை கொண்டு வரணுன்ட்டு. இது வந்து இந்த ட்ரையல் பலூன்னு சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி இந்த 13 செப்டம்பர் 1969 அறிக்கை அது ட்ரையல் பலூனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு பண்ணதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் 2 வருஷம் ஒன்றும் வேறு எந்த நகர்வும் இல்லை. அதுக்கப்புறம் ஜூன் 19 என்னமோ 1971 அவருடைய வரவு செலவு திட்ட தாக்கல் பண்ணி, அப்போ அவர் பேசுகிற பேச்சில் ஆகஸ்ட் 30 1971 மதுவிலக்கு நான் அமல்படுத்த தயாராக இருக்கேன். ஏன்னா இது வந்து தமிழகம் வந்து கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பு வளையத்தினுள் இருக்கக்கூடிய கற்பூரமாக இருக்கிறது. சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களும், அந்த உதாரணமும் இந்த உதாரணமும் பாருங்க, அது வேடர்கள் மத்தியில மாட்டிக்கொண்ட மானாக இருக்கிறது. இவர் வந்து நெருப்பு வளையத்துள்ள உள்ள இருக்கிற கற்பூரமா இருக்கு அப்படின்றார். ஸோ போட்டாச்சா, ஆகஸ்ட் 30 அமலுக்கு வரும்ன்றார். இது வந்த உடனே ஜூலை 20 நல்ல மழை, ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு ராஜாஜி அவர் வீட்டுக்கு போறார். கலைஞருடைய வீட்டுக்கே போயிடுறாரு. சொல்லாத கொள்ளாத, என்னடா ராஜாஜி வீடு தேடி வந்துட்டார் கோபாலபுரத்தில் அப்படின்னு உடனே கலைஞர் ஆடி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வரவேற்று அவர் கையை பிடிச்சி, ராஜாஜி கிட்ட அந்த ரெஸ்பெக்ட்ல இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அவர் பெரிய, முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவர் ராஜரிஷி மாதிரி இருந்தார். அதனால் போன உடனே அவர் சொல்கிறார் இது வேண்டாம் அப்படின்றார். கலைஞர் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிடுறார். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே என்ன நடந்துச்சுன்றது 1985 ஒரு தடவை சொல்கிறார். இந்த மாதிரி வந்து கஜானாவில் பணமே இல்லை, கருவூலத்தில் பணமே இல்லை, பணம் தேவைப்படுது, பணமே இல்லைன்ற காரணத்தினால இந்த அரசை வந்து கவிழ்த்துருவாங்க மத்தியிலிருந்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எனக்கு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் இதை நான் அறிவுப்படுத்தினேன்ட்டு அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன். அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லைனாலும் கூட அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படிலாம் 1985 ஒரு தடவை கலைஞர் பேசியிருக்கார். அவர் போயிடுறார். போயிட்டு இப்போ வந்து இதற்கு முன்னாடி இது வந்து ஜூன் 19 சட்டமன்றத்தில் 1971 பேசுகிறார் கலைஞர். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்குழு நடக்குது, ஏப்ரல் 24, 25. அந்த பொதுக்குழுவில் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஆதரவாக பேசுகிறார். அதாவது அங்கே அந்த பொதுக்குழு தான் முடிவெடுக்குது, மதுவிலக்கை நாம் தளர்த்திடணுன்ட்டு. ஏன்னா கட்சி முடிவெடுத்தால் தான் பண்ண முடியும். அது முடிவெடுக்குது, அது கொள்கை முடிவு. அந்த முடிவுக்கு அவர் சார்பாக பேசிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு விழிப்புணர்வு இயக்கம் நடத்தணும் குடிக்கிறதுக்கு எதிராக அப்படின்ட்டு. உடனே அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து மதுவிலக்கை தளர்த்துறதுக்கு முடிவு பண்ணிட்டு மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு குழுவை அமைக்கிறார் கலைஞர். அந்த குழுவோட தலைவர் எம்ஜிஆர். அந்த குழுவில் நாகூர் அனீஃபார் அவங்களுடைய கொள்கை பிரச்சார பாடகர், அவர் அதில் ஒரு உறுப்பினர். அவர் எம்எல்சி, சட்ட மேலவை உறுப்பினர் அவர். அப்போ அது மாதிரி இன்னும் 2-3 பேர், இளமுருகு பொற்செல்வின்ட்டு ஒரு அம்மா, அவங்க கட்சிக்காரர், அந்த அம்மையார், இன்னும் கொஞ்சம் பேர், கணேசன் பழைய மேயர் நினைக்கிறேன் அவர், கணேசன் அவரோ அல்லது வேறு ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழு வந்து மதுவிலக்கை தளர்த்தின பிறகு மதுவை எதிர்த்து அதே நேரத்தில் பிரச்சாரம் செய்யும், மதுவனுடைய தீமைகளை பற்றி எடுத்து சொல்லும். உடனே எம்ஜிஆர் அந்த குழுவை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிறார், தன்னுடைய பங்கை, தன்னோட தலைவர் அப்படின்றதில். அவர் என்ன பண்ணுறாரு, ஆகஸ்ட் 30 மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு மது ஓடப்போகிறது. கிட்டத்தட்ட 10,000 கடைகள் திறக்க போகிறாங்க, கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும். ஏலத்தின் பால் வரும். இந்த ஏலத்தை எடுப்பவர்கள் வந்து இப்போ மாதிரி இல்லாத, அப்போ வந்து கட்சிக்காரர்கள் தான் பொதுவாக அந்த ஏலத்தை எடுத்து அவர்கள் நடத்துவார்கள். அதில் பெருசாக செழிப்புக்கு வருவார்கள். சாராய கடை நடத்தி மேலே வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது கட்சிக்காரர்களுக்கு தான் பொதுவாக அந்த ஏலமும் போய் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இதெல்லாம் நடக்க போகுது. இது நடந்த பிறகு செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்தநாள் வருது. அதாவது மது ஓடத் தொடங்கி 15 நாளில் அண்ணாவோட பிறந்தநாள் வருது. அதுக்கு முதல் நாளோ 2 நாள் முன்னாடியோ சத்யா ஸ்டுடியோவில் அவர் ஒரு உறுதிமொழியை, சத்யா ஸ்டுடியோவில் இருக்க ஊழியர்களை வச்சு மதுக்கு எதிராக ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறார் எம்ஜிஆர். எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 15 அவருடைய பிறந்த நாளைக்கு அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு
ஒரு ஊர்வலமாக எல்லாரும் போய் அங்கே போய் எடுத்துக்கலான்னு கூப்பிடுறாரு. பொதுவான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பில் பெரிய அளவில் கூட்டம் வரல. அவர் அங்கே போகிறார். போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு உறுதி பிரமாணம் எடுத்துக்கிறார். இந்த மாதிரி வந்து மதுவுக்கு எதிராக நாங்கள் இருப்போம், மதுவை எதிர்த்து போராடுவோம்ன்ட்டு. அவரோட கூட கொஞ்சம் ஒரு 100-200 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அலையோசைன்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் மொத்தமே வந்தது 150 பேர் தான் அப்படின்னு எழுதுறாங்க. சரியா 150 பேர் தான்ட்டு. எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அது என்ன சரியா 150 பேர் தான் இவங்க பார்த்தாங்களா? கூட்டத்துக்கு எனக்கு கூட்டம் வராதா? எனக்கா கூட்டம் வராது? என்ன இதெல்லாம்? என்னமோ இது தோற்று போயிடுச்சு இந்த முயற்சி அப்படின்லாம் எழுதுறது என்ன நியாயம் அப்படின்ட்டு அவர் கோவப்படுறாரு. அவர் இதில் இந்த மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை ரொம்ப அந்த பங்கை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டா இவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் மதுவிலக்க தளர்த்தியிருக்காரு. சரி, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரியான ஒரு நிலைமை. இப்போ எம்ஜிஆர் வந்து இதை பண்ணுறாரு, அப்புறம் அமைதியாக இருக்கார். இப்போ 72 நம்ம இப்போ திருப்பி இங்கே வந்துடுவோம். இது ஒரு பக்கம் இருக்குது. மதுவிலக்க தளர்த்தின பிறகு பல பெண்களுடைய ஆதரவு திமுகவுக்கிட்ட இருந்து விலகுது. ஏன்னா அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை குடிச்சிட்டு அவர்களுக்கு சம்பளத்தை ஒழுங்காக கொண்டு வந்து தர்றதில்ல. இந்த மதுவிலக்க தளர்த்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கள்ளச்சாராயம் இருக்குது, கள்ள மது இருக்குது, அதில் சாப்பிட்டு இறந்துடுறவங்க இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் கூட இதுக்காக தான் பெரியார் சொல்கிறார், போலீஸும் கள்ள மதுவும் விற்கிறவனும் 2 பேரும் சேர்ந்து கை கோத்துக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கான். அதனால அரசாங்கமே விற்கிறது நல்லது. சொல்கிறது எனக்கு நினைவு வருது. அப்போ அந்த சின்ன வயசில் ஆமாம், சித்தூர்லேருந்து வரும் நகரியே அது ஒரு இடம். ஆமாம் ஆமாம், இது மயில் தூத்தம் கலப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இதை அரசே வித்துறது நல்லது அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது எம்ஜிஆருக்கு இந்த பெண்களுடைய ஆதரவு என்பது ரொம்ப முக்கியமானது. அது மாறுதுன்றது அவருக்கு தெரியுது. அதையும் பார்க்குறார். இதை பார்த்துட்டு வராரு. அவருக்கு வந்துட்டு இந்த மதுவிலக்கு, அப்புறம் மதுவிலக்குக்கு மெதுவாக எதிராக பேசுகிறார். எப்போ கட்சியை விட்டு கட்சி இவரை விலக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, முதல்ல கொஞ்சம் மென்மையாக அந்த அந்த குழுவை, அந்த பிரச்சார குழுவை வந்து தொடங்கி வைக்க வேண்டியது கலைஞர். அவர் அது தொடங்கி வைக்க கூட வரலை. அதனால் இது அவருடைய அந்த பங்கு அவர் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு போதுமான அளவு அந்த குழுவுக்கோ அவருடைய தலைமைக்கோ ஒரு முக்கியத்துவம் தரா மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. அவர் வந்து அதனால் இது ஒப்புக்கு சப்பான், அப்படி தான் ஒப்புக்கு சப்பானியாக நம்மளை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறார். பின்னாடி இவங்க 2 பேருக்குள்ள வேறு சில பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, மதுவுக்கு எதிராக பேசுகிறார். அந்த கோயம்புத்தூரில் எடுத்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறார். உடனே கட்சியிலிருந்து சில பேர் என்ன சொல்கிறான், இவர் கட்சியை விட்டு நீக்கு, ஏன்னா அந்த பொதுக்குழுவில் வந்துட்டு அதுக்கு ஆதரவாக பேசிட்டு இங்கே வந்து இப்போ எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. இவர்களெல்லாம் கலைஞர் தூண்டி விட்டு பேசுகிறதா அவர் நினைக்கிறார். அது எப்படி அங்கே அந்த பொதுக்குழுவில் ஒத்துக்கிட்டாரு, வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ பொதுக்குழு முடிவுக்கு எதிராக அவர் பேசுகிறார் அப்படின்னா மக்கள் மனசு மாறுதுன்றதை பார்த்துட்டு அதை பிரதிபலிக்கிற மாதிரி அவர் ஏதோ பண்ணுறார். இதுவும் கட்சியில் ஒரு சிக்கலை கொண்டு வருது. இதற்கப்புறம் தான் அவர் அங்கே போய் கணக்கு கேட்டது. அதுக்கப்புறம் அவர் கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. இப்போ கட்சியை விட்டு அக்டோபர் 14, 1972 நீக்கிடுறாங்க. நீக்கிட்ட உடனே பாயசம் சாப்பிடுங்க, நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொன்னதெல்லாம் நடக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள்லாம் எவ்வளோ வேதனையோடு அவரை நீக்கணும், அவர் வந்து பாயசம் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காரு. இந்த தகவல்லாம் கலைஞர் மனம் பண்ணுறாரு, பேசுகிறார். பேசிட்டு 18,000 கணக்கு கேட்குறார் எம்ஜிஆர். 18,000 நகர கிளைக்கழக பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய கணக்குகளெல்லாம் வச்சா அம்மாடியோ எவ்வளோ பெரிய கணக்காக அது வரும். இது சாத்தியமா? இது நடக்காது, இது முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கணக்கை முடிக்கணும்ன்ட்டு கேட்டார் எம்ஜிஆர். கணக்கை முடிக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டார். அதனால தான் கேட்டார். 18,000 கிளைக்கழக கழக பொறுப்பாளர்களுடைய கணக்குகளை எப்படி காட்ட முடியும், எப்படி கேட்குறாரு. இப்போ அக்டோபர் 14 வெளியே வந்துடுறார் எம்ஜிஆர். வெளியே அனுப்பிடுறாங்க. மிகப்பெரிய கூட்டம் சத்யா ஸ்டுடியோவில். பெரிய சென்னை ஸ்தம்பிச்சு போயிடுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த கூட்டம் வந்து வயலன்ஸ் நடந்ததா? ஆமாம் ஆமாம். டிஎம்கே மினிஸ்டர் பஸ்ஸஸ்லாம் ஓட முடியல. அவரை நீக்கின அன்னைக்கு பஸ்ஸஸ்லாம் ஓடலை. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் 2 பேருடைய காருக்கு கல்லடி. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதினா தான் பஸ்ஸை விடுவான். அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார், இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, இவ்வளவு மோசமாக நடந்திருக்கு, என்னுடைய படத்துக்கு வந்துட்டு செருப்பு மாலை போட்டிருக்காங்க, இதெல்லாம் கலைஞர் சொல்கிறார்.
இவ்வளவும் நடக்குது. பல இடங்களில் ஏகோபித்த ஆதரவு எம்ஜிஆர் பக்கம் வந்து அப்படியே அவருடைய ரசிகர்கள் அவரை போட்டு நெருக்கின உடனே அவருக்கு வழியே தெரியல. 18 அக்டோபர் அன்னைக்கு 4 நாள் கழித்து அதிகாரப்பூர்வமாக அதிமுகன்ட்டு ஒரு கட்சியை தொடங்குறார். 4 நாள்லேயே சொல்லிடுறார். அதற்கு முன்பாக அவருடைய ரசிகர் மன்றங்கள் 18,000 ரசிகர் மன்றங்கள் இருக்காங்க. அந்த 18,000 ரசிகர் மன்றங்களும் அன்னைக்கு ஒரே நாளில் ஆர்எம்பியோட யோசனையில் கட்சியோட கிளைக்கழகமாக மாறிடுறாங்க. அவருக்கு ஒரு முதுகெலும்பு கிடைச்சிருது கட்சிக்கு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆமாம், அவர் தான் அவருடைய மேனேஜர். 1952-53 வந்து சேர்றாரு. அண்ணா அனுப்புகிறார் அவரை. அதுக்கு முன்னாடி கேஆர் ராமசாமி அவரோடு இருந்தவர். அவர் ரொம்ப திறமையானவர். அவர் தான் ரிக்ஷாக்காரன், அவர் தான் இதயக்கனி, அவர் தான் பாஷா. ரொம்ப திறமையான ஒரு அமைச்சர். அவர் வந்து நல்ல இந்து அறநிலைத்துறை அமைச்சர், ரொம்ப நல்ல அமைச்சர். அந்த 8 கோபுரம் இருக்கே ஸ்ரீரங்கம், அதெல்லாம் அவர் காலத்தில் வந்தது. அந்த 8 நிலை 13 நிலை அந்த கோபுரம் கொண்டு வந்தது அவர். அது வந்து பல கொடையாளிகளை வச்சு அதில் தான் ஒரு கோபுரம் வந்து இவர் கொடுத்தது. ஒரு படிநிலையோ கோபுரமோ இளையராஜா. ஆமாம். இது 1980 நடந்துச்சு. அவர் ரொம்ப நுட்பமான ஆள். அவர் இந்த மாதிரி கிளைக்கழகங்களாக மாற்றிடுறார். அதை மாற்றிட்ட உடனே காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு போக முடியல. அதான் முதல் கூட்டம், அதிமுகவோட கூட்டம். அதுக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்களே ஒரு கொடி அமைச்சிடுறாங்க. அந்த கொடியில் வந்துட்டு தாமரை போடுறாங்க. போட்டு அதுதான் திமுக கொடியில் தாமரையை போட்டு அதுதான் அதிமுக கொடின்றாங்க. அந்த கொடியை கீழே இருந்து இறக்கி காலில் போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே யாரோ எம்ஜிஆருக்கு சொல்கிறாங்க, அல்லது எம்ஜிஆருக்கே படுது, இதில் அண்ணாவுடைய படத்தை போட்டுட்டா யாரும் மிதிக்க மாட்டாங்க. ஓகே. உடனே அண்ணாவோட படத்தை அதில் போட்டுடுறாரு. போட்டுட்டு அதுதான் கொடி. கட்சி ஆரம்பித்த உடனே 1974-72 கட்சி ஆரம்பிக்கிறார். 74 வரைக்கும் அதுக்கு பொறுப்பாளர்கள்லாம் கிடையாது கட்சிக்கு. ஆமாம், ஒரே ஒரு ஆள் தான் பொறுப்பாளர். அவர் யாருன்னா கே கிருஷ்ணசாமி. அவர் வந்து தலைமை நிலைய செயலாளரோ அல்லது அந்த மாதிரி ஏதோ. அவர் மதியழகனுடைய தம்பி. அவர் எம்பி. அவர் தென்னகம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அதுதான் அதிமுகவினுடைய கட்சி ஏடு அப்படின்னு ஆயிடுது. காஞ்சிபுரத்தில் கூட்டம், முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெரும் கூட்டம். எம்ஜிஆருக்கு கடுமையான காய்ச்சல், போகாத இருக்கணுன்றார். ஆரம்பி தான் அவரை, இல்லை இது முதல் கூட்டம், நீங்கள் போகலைன்னா சரியாக இருக்காது, நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போவே போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது காஞ்சிபுரத்துக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. போகிறாரு, பேசுகிறாரு. அந்த கூட்டம் பெரிய கூட்டம். அந்த கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு கலைஞர். அந்த கூட்டத்தை எப்படி நீ நடத்த விட்ட அப்படின்ற மாதிரி. அதற்கு பிறகு அக்டோபர் 29 சென்னை மெரினாவில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதுதான் தொடக்க விழா, கால்கோள் விழா. அந்த விழாவில் தான் கே கிருஷ்ணசாமி, உங்களுக்கு புரட்சி நடிகர் என்பது கலைஞர் கொடுத்த பட்டம், இனிமேல் நீங்கள் புரட்சி தலைவர்னு அன்னைக்கு சொன்னார். அன்னையிலிருந்து புரட்சி தலைவர் ஆகிடுறாரு எம்ஜிஆர். அது வரைக்கும் புரட்சி நடிகர். அது வந்து 1954 கலைஞர் கொடுத்தது. மலைக்கள்ளன் படப்பிடிப்பப்போ ஒரு விழாவில் புரட்சி நடிகர்ன்ட்டு, அதை புரட்சி நடிகர் தான் போடுவாங்க. அப்புறம் மக்கள் திலகம்னு வந்துச்சு. அப்புறம் கிருபானந்த வாரியார் பொன்மன செம்பல்னு கொடுத்தாரு. ஆமாம், இந்த பட்டமெல்லாம் இருந்துச்சு. மக்கள் திலகம், நடிகர் திலகம், அதுதான் சினிமாவில் போடுவாங்க மக்கள் திலகம்ன்ட்டு. உண்மையிலேயே மக்கள் அவரை கொண்டாடினாங்க. இப்போ கட்சி தொடங்கிடுறாரு. கட்சி வந்து பெரிய வீச்சோடு இருக்கு. அவர் போகிற இடங்கள்லாம் கூட்டம். முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு புகார் பட்டியலை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு 54 ஊழல் புகார்கள். மேடதோறும் என்ன சொல்கிறாரு, கலைஞர் கருணாநிதியும் அவருடைய அமைச்சர்களும் அவர்கள்லாம் பதவி விலகணும், இது ஊழல் அரசு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மெதுவாக என்ன பண்ணுறாரு, கலைஞர் மட்டுமே ஊழல் செய்தவர், மற்றவர்களெல்லாம் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் பரிசோதித்தே எடுத்துக்குவோன்றார். என்ன அவர்கள் சரியானவர்களா இல்லையான்ட்டு. இந்த 54 பேர் மேலே இருக்க ஊழல் புகாரை பட்டியலை தயார் பண்ணி, இந்த பட்டியலை கொண்டு போய் பிரதமர் வராரப்போ மதுரைக்கு, இந்திரா காந்தி, அவங்கக்கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்க போகிறேன்ட்டு பிரதமரை சந்தித்து இந்த அரசுக்கு எதிரான புகார்களை தரப்போகிறேன் அப்படின்றார். இங்கேருந்து ட்ரெயின் புறப்படுது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். போக முடியல ட்ரெயின். எல்லா இடத்துலையும் வழியில் அவ்வளவு கூட்டம், ஒவ்வொரு சந்திப்புலையும். ஆமாம், எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு. ஆமாம், 5 மணி நேரமோ என்னமோ தாமதமாக போய் சேருது. இந்திரா காந்தியை அவர் பார்க்கல. ஆனால் அவர்
அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு பெரிய உற்சாகம் வருது. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரமாட்டேன்றான். மொத்தமே அவர்கிட்ட கடைசி வரைக்கும் வந்தது 18 பேர் என்னமோ தான். ஓகே. தொடக்கத்தில் சட்டமன்ற ஆமாம், வெறும் 6 பேர் மட்டும்தான் வராங்க. துரைராஜன்ட்டு ஒருத்தர் முதல்ல வராரு, அதுக்கப்புறம் காளிமுத்து வராரு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் வராங்க. இந்த 6 பேரை தவிர மீதி யாரும் வரலை. எல்லாம் கட்சி முழுக்க கலைஞரோட இருக்கு. இது வந்து பாசிங் கிளவுட், பாசிங் ஃபினாமினன், இது மறைஞ்சிரும், இது கவர்ச்சி, இது 4 நாளில் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நாவலரே பேசுகிறார். அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் போயிடும், இந்த வேகமெல்லாம் இருக்காது, அவர் நடிக்க போயிடுவார், அவர் இதில் நிற்க மாட்டார், இப்படிலாம். எம்ஜிஆர் இருக்கார், இவங்களெல்லாம் பொய்யாக்குறாரு. கட்சி ஆரம்பித்த 6 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது. மே 19, 1973. ராஜாங்கம்னு ஒரு எம்பி, அவர் இறந்துடுறார், டிஎம்கே எம்பி. அவர் இறந்த உடனே அந்த இடத்துல முதல் தேர்தல் 7 மாதத்தில் வருது. அதில் தன்னுடைய வேட்பாளரை மாயத்தேவர்னு ஒரு வக்கீல், அவரை யாரோ அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் முன்பின் யாருக்கும் தெரியாது, அவர் நிற்க வைக்கிறார். ரெட்டையில் இவங்களுக்கு இந்த சின்னம், இவர்கள் புதிதாக ஆரம்பித்த கட்சி, இவங்களுக்கு சின்னம் கிடையாது. அதுக்கு சரியாக வாய்ப்பாக அமைஞ்சிருது. ஒரு வாரம் போய் அங்கே எம்ஜிஆர் போய்ட்றாரு. அங்கே போயிட்டு தெருவாக போகிறார், அப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு. காமராஜர் பிரச்சாரம் பண்ணுறாரு. காமராஜர் அங்கே போயிட்டு அவரும் அங்கே இருந்து பண்ணுறாரு. கலைஞரும் அவருடைய அமைச்சர்களும் அங்கே இருந்து பண்ணுறாங்க. காமராஜர் யாருக்கு பண்ணுறாரு? அவருடைய கட்சி, அவருடைய சித்தன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டார். அவர் தான் 2ஆவதாக வந்தார். மாயத்தேவருக்கு அடுத்து வந்தவர். 3ஆவதாக வந்தது தான் திமுகவோட கேண்டிடேட் முத்துராமலிங்கம். கலைஞர் போய் அங்கே கலைஞரும் அமைச்சர்களும் வேலை பார்க்குறாங்க. முடிவுகள் வருது. காமராஜருடைய வேட்பாளரும் திமுகவினுடைய வேட்பாளரும் வாங்கின மொத்த வாக்குகளை சேர்த்து கூட்டி அதற்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காரு அண்ணா திமுகவுடைய மாயத்தேவர். 2.5 லட்சத்துக்கும் மேலே வாக்குகள். 93,000 தான் திமுகவுடைய வேட்பாளர் வாங்கினது. உடனே கலைஞர் சொன்னார், இது வந்து சினிமா கவர்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் போட்ட கேண்டிடேட் வந்து பிறன்மலை கள்ளர், எம்ஜிஆர் போட்டது. அங்கே பெரும்பாலான வாக்காளர்கள் பிறன்மலை கள்ளர்கள், அவங்க அப்படி போட்டுட்டாங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி அல்ல, அது எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகரிப்பு. அதற்கப்புறம் கலைஞரே சொன்னார், திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதிமுக வெற்றி பல முட்டுக்கட்டைகளை ஒரு தடைக்கல்லாக திமுகவினுடைய முன்னேற்றத்திற்கு பின்பு அமைந்த பல வருஷம் சொல்கிறார். ஆமாம், அவருடைய நெஞ்சுக்கு நீதியில் பதிகிறார். அது இந்தியா முழுக்க எம்ஜிஆரை திரும்பி பார்க்க வைக்கிது. யார் அந்த எம்ஜிஆர்? அது வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. அவர் ஒரு பெரிய நடிகர்னு தெரியும், திமுகவில் இருந்தார்னு தெரியும், திமுகவை எதிர்த்து வெளியே வந்து ஒரு கட்சி நடத்துகிறாருன்னு தெரியும். ஆனால் கட்சி தொடங்கின 6-7 மாதத்தில் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் காமராஜருடைய கேண்டிடேட்டை தோக்கடிச்சு வெற்றி. காமராஜருக்கு ரொம்ப வருத்தம். தான் வந்து உழைச்சி தான் சேகரித்து வச்ச அந்த பயிரை வந்து அறுவடை பண்ண வர நேரத்தில் கூட காமராஜர் அவர்கள் மேடையில் இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அந்த போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு கூட்டம் அங்கே போயிடுச்சு போல. ஆமாம். அப்போது காமராஜர் வந்து கூத்தடி பின்னாடி போகாதீங்கடாலாம் சொன்னதா சொல்கிறாங்க. பெரியாருக்கு அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். காமராஜருக்கும் நடந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் வந்து யாராவது அண்ணா பேசும்பொழுதே எம்ஜிஆர் வரார் அப்படின்னா அண்ணா பேச்சை நிறுத்திடுவார். எம்ஜிஆரும் கூட்டம்லாம் ஆரம்பித்து தாமதமாக தான் வருவார். அவருடைய பலத்தை சோதித்து பார்த்துக்குவார். அதனால் இது வந்து இயல்பாக நடக்கிறதெல்லாம் கிடையாது, அறியாமையில் நடக்கிறதும் கிடையாது. வேணும்னே திட்டமிட்டு தன்னுடைய பலம் என்ன, தனக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னு இவர் வந்தால் அண்ணாவே பேச முடியாது. அதை எம்ஜிஆரே அவருடைய சுயசரிதையில் எழுதுறார். இது பல பேருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது, கண்ணதாசனுக்கு ஏற்படுத்துது, ஈவேகி சம்பத்துக்கு ஏற்படுத்துது. அவர்கள் இதை பிரச்சனையாகவே ஆக்குறாங்க. இன்னொன்று எல்லாரும் நல்ல ஸ்பீக்கர்ஸ் வேறு. ஆமாம், ஒரு நல்ல பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து இடைஞ்சல் பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சினிமா டிஸ்ட்ராக்ஷனுடைய ஸ்ட்ரென்த் அன்னி தான் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்தும் இவர்கள் வந்து அவரை குறைவாக எடை போட்டுட்டாங்கன்றது தான் ஆச்சரியமான ஒரு செய்தி. திண்டுக்கல் வெல்றார். அது வெல்றதுக்கு முன்னாடி ஒரு படம் வருது, அதுதான் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், அதில் வந்து நம்பியார் தான் வில்லன். இந்த நம்பியார் தொடக்கத்தில் இவர் நிறையா அடிப்பார், இவர் அந்த அடியெல்லாம் வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவருக்கு திருப்பி அடிக்கணும். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், இவ்வளவு நேரம் நீ அடித்த, நான் தாங்கிக்கிட்டேன், இனிதான் நீ என்னுடைய பலத்தை பார்க்க போகிற. எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவர் திமுக அரசை தான் சொல்கிறார், அப்படி சொல்கிறாரு. இவ்வளவு நாள் நீங்கள், ஏன்னா அவர் கட்சிக்கு பல தொந்தரவுகளை தந்தாங்க, பல
துன்பங்களை தந்தாங்க. அவர் வந்து இந்த புகார் பட்டியலை அந்த அம்மாட்ட கொடுக்கல, கவர்னர்கிட்ட போய் கொடுக்க போகிறாரு. கவர்னர் சொல்கிறாரு, இந்த புகார் பட்டியலை நான் முதல்ல சிஎம்க்கு தான் அனுப்புவேன்றார். கே ஷா. அந்த கேக்கு வந்துட்டு கலைஞர் கருணாநிதி ஷா அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு அப்படி ஒரு அடமொழி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார் அப்போ இருந்த திமுக அரசோட. அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கடமை வந்து இதை நான் முதலமைச்சருக்கு அனுப்பி இந்த மாதிரி எனக்கு புகார் பட்டியல் வந்திருக்கு, நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு நான் கேட்க வேண்டியிருக்கணும். உடனே அந்த எடுத்துடுறார் புகார் பட்டியலை, வாங்கிட்டு நேராக அங்கே போயிடுறார், குடியரசுத் தலைவரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு. இவர் கொடுத்த உடனே அடுத்த நாளோ என்னமோ சிபிஐ, இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யாருன்னா வலதுசாரி கம்யூனிஸ்டுகள், கல்யாண சுந்தரம், அவர் தான் இவருக்கு பெரிய கூட நெருக்கமாக இருக்கார். அவரும் பாலதண்டாயுதம்னு சொல்லிட்டு சிபிஐயை சேர்ந்த அவங்க ரெண்டு பேருமே எம்பி அப்போ, அவங்க கூட இருக்காங்க. பெரியார் சொல்கிறாரு, 2 சத்சூத்திரர்கள் இவரோட பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றார்.